to தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஓகே, அடுத்ததா வந்து பாட போறதும் ரெண்டு கேர்ள் டைனமைட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியா? பொண்ணுங்க வந்து பாடுறது. அப்படியா? இவங்கெல்லாம் சரியான கேடிஸ். ஐயோ, என்னது இந்த இந்த பால் வடிற முகத்தை பார்த்து சொல்லிட்டீங்களே. ஒரு கப் டிகாஷன் இருந்தா எல்லாருமே டீ போட்டு குடிக்கலாம். அவ்வளவு பால் வடிது அந்த குழந்தைங்க முகத்துல. பரவாயில்ல கிச்சா, பரவாயில்ல, கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டு கேர்ள் டைனமைட் வராங்கன்னு சொல்லியிருக்கேன். சோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் சிவரஞ்சனி அண்ட் பொன்மொழி. வாங்க சிவரஞ்சனி, வாங்க பொன்மொழி. ஏன் ரெண்டு பேரும் இப்படி பயந்த பயாகரம் அந்த மாதிரியே வரீங்க? இது மாதிரி டெரஸ் கூட போட்டி போடுறோம்ல, அதான். சோ பொன்மொழி, பொன்மொழி வணக்கம். வணக்கம். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? தயவு செய்து எனக்கு ப்ரே பண்ணிக்கோங்க, நாளைக்கு நான் பாடுறேன். பொன்மொழி அப்படி திட்டாதீங்க, எனக்கா நான் என்கிட்ட தானே ப்ரே பண்ணிக்கோங்க. இல்ல அவன் எப்போ செட்டு வந்தாலும் ப்ரே பண்ணிக்கோங்க, வணக்கம், போயிட்டு வரேன், நன்றி. இவ்வளோ பணிவா இருப்பாங்களாமே. இவ்வளோ ரெஸ்பெக்ட் வேற யாராவது கொடுப்பாங்களா? என்னங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கிடையாதா? இல்ல, இது உங்களுக்கும் கொடுக்குறோம். எப்பவுமே பொன்மொழி வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி என்னை தேடி கண்டுபிடிச்சு டிடி எனக்கு ப்ரே பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு போவாங்க. இல்ல அவசரமாலாம் வந்து சொல்லிட்டு போவாங்க, டிடி ப்ரே பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ரன்னிங்லேயே சொல்லிட்டு போவாங்க. என்னது எனக்கு இப்பவும் ப்ரே பண்ணுமா? இப்ப ஜட்ஜஸ் இல்லையே, நாங்க இருக்கோமே, டெரர்ஸ் இருக்காங்களே, அதனால ப்ரே பண்ணிக்கவா? ஓகே, உங்களை நாங்க மைண்ட்ல வச்சிருக்கோம். எங்களோட டெரர் ட்ரையோல சேர்த்துக்கிறோம். ஐயோ, அது மகளிர் அணி, அது தனி. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ஏன்னா அவங்க ஒரு டெரர் சிங்கங்க நீங்க சொன்னனால. அது எரர் ட்ரையோ, நாங்க டெரர் ட்ரையோ. ஐயோ, இது என்னது, நீங்க எல்லாம் ஒரு டீம், இப்படியே நீங்க அடிச்சிட்டு இருக்க கூடாது. ஓகே, நீங்க சொல்லுங்க சிவரஞ்சனி. அழகா பின்னிட்டு எல்லாம் வந்திருக்கீங்க. வாட்ட பின்னாலியா? வாட்ட கர்வாட். அதான் சொல்லுங்க, என்ன பாட்டு பாட போறீங்க? உவாயே பாட போறேன். உவாயே பாட போறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. அவங்க வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிருக்காங்க அந்த பாட்டுக்கு தெரியுமா? அப்ப இன்னைக்கு அவங்க கிட்ட டான்ஸ் பண்ண சொல்லுங்க, நீங்க பாடு. ஐயோ, இன்னைக்கு டான்ஸ் பண்ண முடியாது இந்த ட்ரெஸ்ல. பட் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பாட்டு அது இல்ல? ஓகே, சோ ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லபடியா பாடுங்க. இந்த டெரர் அண்ணனுங்களா பார்த்து பயப்படாதீங்க, அவங்க முகம் வந்து டெரரா இருக்கலாம், மனசெல்லாம் ஒரு பூ மாதிரி. ஆல் தி பெஸ்ட் பொன்மொழி, ஆல் தி பெஸ்ட் சிவரஞ்சனி.
உனை கண்டு ரசித்தேனே. முதல் முத்த தந்ததும் இதழ் மொத்தம் வெந்ததும் அதை எண்ணி இனித்தேனே. சுடு பூங்காற்றே சுட்டு போகாதே, இனி நான் இங்கே மழைச்சாரல் தூவ. ஓ ஐயே 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 ஐ தூவும் பூமழை நெஞ்சிலே. வாசமே 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 வந்து மயில வந்தது என்னிலே. நெஞ்சுக்குள் ஒளிந்து மூச்சுக்குள் அழிந்து கண்ணுக்குள் மலர்கின்ற கனவு நீ. என்றையில் மலர்ந்து என் மீதும் இருந்து மலையில் நடக்கின்ற நீயும் மடி நீதானா, நீல நீல நிறதீதானா, நீயும் மடி நீதானா, நீயும் மடி நீதானா, நீல நீல நிறதீதானா, நீயும் மடி நீதானா, நீயும் மடி நீதானா. ஏ பொன்மணி and சிவரஞ்சினி. ஹாய் டிடி. ஹாய். ஹாய். என்னது ஹாய் டீனா சொன்னா. நீங்க ஹாய் டீனா டீனா சொன்னீங்க. ஹாய் டிடி. நீங்க தானே என்கிட்ட ஒரு டவுட் கேட்டீங்க அங்க இருந்து. என்ன டவுட் தெரியுமா அவங்க கேட்டாங்க? இல்லை நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க. இவங்க திவ்யதர்ஷின்றதுனால டிடின்னு சொல்கிறோம். இவங்க திவ்யான்றதுனால இவங்கள டீன்னு சொல்லலாம்ல. நோ, அதெல்லாம் ரொம்ப தப்பு. வெறும் திவ்யான்றதுனால வீடின்னு சொல்லலாம்ல. ஐயோ அதெல்லாம் வேணாமா, நீ வெறும் திவ்யான்னு மட்டும் கூப்பிடுமா. அதுக்கு மேல நீ பேசாத பொன்மொழி, உன் மொழி ரொம்ப தப்பா இருக்குது. வாயை மூடு. ஓகே. எனக்கு பயமா இருக்கு இப்போ. நாளைக்கு நீங்க போயிடுவீங்க, அதுக்கப்புறம் நான் தான். ஐயோ இதோ இப்ப தெரியுதா யாரு வந்து கேடின்னு? அதுதான் அங்க இதோ இப்ப தெரியுதா யாரு கேடின்னு? நாங்களா அவங்களா? அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பழகுனது கிடையாது, அதனால உங்களுக்கு தெரியாது. தெரியாதா? உங்ககிட்ட மட்டும் அப்படியே ரூம் போட்டு பழகுனீங்க. ரொம்ப பழகிட்டீங்களோ? பழகுனாங்க. இல்ல அவங்க கிட்ட பழகம் இல்லனா இவங்க கூட மட்டும் என்ன ரூம் போட்டா பழகுனாங்க. இல்ல இன்னைக்கு தானே அவங்களையும் நீங்க பாக்குறீங்க. அந்த குழந்தைங்களை மட்டும் ஏன் திட்டுறீங்க? கவலைப்படாதீங்க. ஓகே, நம்ம இருக்கோம் டிடி, கவலைப்படாதீங்க. ஓகே, நீங்க இருக்கிறதாமா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எந்த பக்கம் பேசுறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. இப்படி சொல்றீங்க. ஓகே ஓகே சரி, என்ன பேர் வைக்க போறீங்க? என்ன பயங்கர டிஸ்கஷன் நடக்குது அந்த பக்கம். இல்ல ஆரம்பத்திலேயே இப்படி பேசுறவங்க போக போக இதேதான் நானும் அங்க கேட்டேன். அப்படியாமா? கரெக்ட். நீங்க இதோட கருத்து என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இப்படியே போச்சுன்னா கஷ்டம். அது சூப்பர் சிங்கர் ஜூனியர் இவ்வளோ வந்து இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் இவ்வளோ கெட்டு போறாங்களேன்னு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப சரி. அவங்க வந்து யோசிக்கிற நேரத்துல ஒரு ஓகே நம்ம பார்த்து இவங்க முழுசா இருக்காங்கன்னா அதுல பாதி கூடவா நாங்க இருக்க கூடாது. இதெல்லாம் சூப்பர் சிங்கர் முடிஞ்ச அப்புறம் நாங்க நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி நோ. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பட்டம் கொடுக்க போறாங்கன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி we're going for a break in Airtel Super Singer Junior 2 தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Airtel Super Singer Junior